அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம 3 நபர்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு நபரை விட்டுட்டு 2 நபர்கள் மட்டும் தனியாக ரகசியம் பேச செல்வதை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. ஏனென்று சொன்னால், உணர்வு ரீதியாக மன ரீதியாக 3வது நபர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூட தடை செய்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் எந்த அளவுக்கு உணர்வுக்கும் மன பாதிப்படைந்து விடக்கூடாது என்பதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். சஹீஹுல் புகாரில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். உன் சகோதரனுடைய விஷயத்தில், அவனுடைய மானத்தினுடைய விஷயத்திலோ, மற்ற ஏதாவது ஒரு விஷயத்திலேயோ நீ அநீதம் இழைத்து விட்டால், தீனாரோ திர்ஹமோ செல்லுபடியாக ஆகாத நாள் வருவதற்கு முன்பாகவே இந்த உலகத்திலேயே அந்த பாவத்தை விட்டும் அவர் தன்னை விடுவித்து கொள்ளட்டும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு காலம் அவ்வாறு விடுவித்து கொள்ளவில்லை என்று சொன்னால், மறுமை நாளில் நம்ம செய்யக்கூடிய அந்த நன்மையிலிருந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த அளவு எடுத்து கொடுக்கப்படும். சரி, நம்மள்கிட்ட நன்மை இல்லை என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவனுடைய பாவத்தை நம்மின் மீது சாட்டப்படும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.